ஸோ இது டெண்டர் ஏற்கனவே 6 மாசம் ஆயிப்போச்சு போல இருக்கு. இந்த டெண்டரும் காலி ஆயிடுச்சுன்னா சிக்கல்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் 100 பேர் அமைச்சர் திரு சிவசங்கரை சந்தித்திருக்கிறார்கள். 100 பேர வச்சுக்கிட்டு சிவசங்கர். இப்ப வர்றீங்க, இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் தானே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாரு. போய் அவர்ட்ட சொல்லுங்க. என்ட்டயே வர்றீங்க. அந்த டெண்டர் தப்புன்னு சொன்னீங்க, நான் கேன்சல் பண்ணேன். திருப்பி நீங்க சவுக்கு சங்கர்ட்ட போனீங்கன்னா, அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நடக்கும். இல்லன்னா எந்த வேலையும் நடக்காது. அனுசரிப்பு என்பது என்ன? அவர் யூஸ் பண்ண வேர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா, நல்லபடியா நடக்கும். நீங்க என்ன மீறி நீங்க தொழில் நடத்துருவீங்களா? போய் நீங்க அவர்ட்ட சவுக்கு சங்கர்ட்ட சொல்லுங்கன்னு 100 பேர் வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கு. தலைமைச் செயலகத்திலே நாமக்கல் கவிஞர் மாளிகையில் சவுக்கு மீடியா விவாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சங்கர் உங்க ஆளு தானே. இப்போ நீ டெண்டர் விட்டுருக்கீங்க, இதன்படி குடுங்க சார். சீக்கிரம் பண்ணுங்க சார். 15 நாள்ல இது வந்துருச்சுன்னா, எலக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, நீங்க இந்த டெண்டர் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, எலக்ஷன் வரைக்கும் இந்த டெண்டர் ஃபைனலைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சங்கர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு.